பேரவை மதிப்பீட்டு குழுவினர் தேனியில் பல்வேறு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டு குழு தலைவர் காந்திராஜன் தலைமையில் முன்னாள் அமைச்சர் OS மணியன், சேவூர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் குழுவினர் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தேனி பங்களாமேடு பகுதியில் மேம்பாடு பணிகள் குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். தேனி மாவட்டம் சுருளிப்பட்டி ஊராட்சியில் 1வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்திற்கு செல்லும் சாலை புதர்மண்டி காணப்படுகிறது. மேலும் அங்கன்வாடி மையத்தை சுற்றி புதர்மண்டி காணப்படுவதால் விஷப்பூச்சிகள் அங்கன்வாடி மையத்திற்கு வருவதாக அச்சம் அடைந்துள்ள பெற்றோர்கள் சாலையை சீர்படுத்தி அருகில் உள்ள புதர்களை அப்புறப்படுத்தி கொடுக்குமாறு ஊராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 10க்கும் மேற்பட்டவர்களிடம் ஆட்சியர் அலுவலகம் மற்றும் பஞ்சாயத்து யூனியன் அலுவலகத்தில் அரசு வேலை வாங்கித் தருவதாக ரூபாய் 51 லட்சம் வரை மோசடி செய்த கோத்தகிரி பஞ்சாயத்து அலுவலகத்தில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வரும் மனோ என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். பாதிக்கப்பட்டவர்கள் கடந்த திங்கட்கிழமை நடந்த மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சியர் லட்சுமி பவ்யாவிடம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் NS நிஷா நடவடிக்கை எடுத்து உதவி பஞ்சாயத்து யூனியன் உதவி இயக்குநர் மனோவை கைது செய்துள்ளனர். மேலும் குற்றப்பிரிவு காவல்துறையினர் தொடர்ந்து மனோவிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஊதிய பாக்கியத்தை கண்டித்து பேராசிரியர்கள் பல்கலைக்கழக அலுவலக வாசல் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழகம் முறையாக ஊதியம் வழங்காததால் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளதாக வேதனை தெரிவித்த பேராசிரியர்கள் காலம் தாழ்த்தி ஊதியம் வழங்கி வரும் சூழலை கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற மின்னணு கொப்பரை, நிலக்கடலை மற்றும் அவரை ஏலத்தில் ரூபாய் 8.20 லட்சத்திற்கு வர்த்தகம் நடைபெற்றது. புதுச்சேரியில் கடைக்காரர்களை மிரட்டும் வகையில் பட்டா கத்தியுடன் ரீல்ஸ் வெளியிட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கோரிமேடு பகுதியில் தன்வந்திரி நகர் காவல் நிலைய போலீசார் ரோந்து சென்றபோது சந்தேகத்திற்குரிய வகையில் நடமாடிய ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சஞ்சய் என்பவரது மொபைல் போனை ஆய்வு செய்ததில் அவர் வீச்சருவாளுடன் கடைக்காரர்களை மிரட்டும் வகையில் கோரிமேடு பகுதியில் உள்ள சிற்றுண்டி உணவகத்தின் எதிரே பட்டாக்கத்தியை சுழற்றியபடி ரீல்ஸ் எடுத்த வீடியோ தெரியவந்தது. சென்னை ராயபுரத்தில் உள்ள சிங்காரவேலர் நினைவு மண்டபத்தில் சிங்காரவேலரின் 162வது பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட தாவகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய நிகழ்வில் அனைவரும் காலணி அணிந்திருந்தது மீனவர்களிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தினரின் இந்த செயலை கண்டித்து காசிமேட்டில் உள்ள பல்வேறு மீனவ சங்கத்தினர் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்த கங்காதரன் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சட்டவிரோதமாக மது பாட்டில்கள் விற்பனை செய்தது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கைதானவர்களிடமிருந்து 180 மில்லி லிட்டர் அளவு கொண்ட 286 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். சென்னை திருவொற்றியூரில் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான புதிய பேருந்து நிறுத்தத்தை 7வது வார்டு அதிமுக மாமன்ற உறுப்பினர் கார்த்திக் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியின் போது அங்கிருந்த பொதுமக்களுக்கு அவர் அல்வா கொடுத்ததோடு திமுக ஆட்சி முடியும் வரை பொதுமக்களுக்கு அல்வாதான் கிடைக்கும் என விமர்சித்தார். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் பூப்பறை அருகே ஆணையரங்கல் அணையில் குளிக்க சென்ற இருவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து இருவரது உடலையும் தீயணைப்புத் துறையினர் உதவியோடு மீட்ட சுதனபரா போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி அரசு கல்லூரி மாணவர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக 5 நாட்களாக நீடித்த போராட்டத்தில் பெற்றோர்களின் கோரிக்கையை ஏற்று உடற்கூறாய்வு முடிவு பெற்றது. பிரேத பரிசோதனை முடிவுகள் கிடைத்த பிறகு உடலை பெற்றுக்கொள்ள உள்ளதாக பெற்றோர்கள் தரப்பில் தெரிவித்துள்ளனர்.
திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் 1ஆம் வகுப்பு படிக்கும் நிலானி என்ற மாணவி ஒற்றை கையில் 30 நொடிகளில் 30 பரதநாட்டிய முத்திரைகளை சொல்லி உலக சாதனை படைத்தார். இந்த உலக சாதனை வேர்ல்டு வைட் என்ற புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள நிலையில் மேலும் சிறுமியை நேரில் அழைத்து சட்டமன்ற மதிப்பு கூட்டு தலைவரும் வேடச்சந்தூர் சட்டமன்ற உறுப்பினருமான காந்திராஜன் பாராட்டி ஊக்க பரிசு வழங்கினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடச்சந்தூர், வடமதுரை, எரியோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 20 நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்து 2 முறை பயங்கர வெளிச்சமும் நில அதிர்வும் ஏற்பட்டது. இந்த நிலையில் வேடச்சந்தூர் அருகே உள்ள நாகையக்கோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள 8ஆம் வகுப்பு அறையின் சிமெண்ட் மேற்கூரை பெயர்ந்து விழுந்த நிலையில் நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 15 டன் அளவிலான பஞ்சாமிர்த பிரசாதம் தயாரித்து முருகனுக்கு அபிஷேகம் செய்து வழிபட எடப்பாடி பக்தர்கள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தைப்பூசம் நிறைவு நாளில் எடப்பாடியில் இருந்து கிளம்பி பாத யாத்திரையாக பழனிக்கு காவடி எடுத்து வரும் எடப்பாடி பக்தர்கள் மலை மீது ஒரு நாள் தங்கியிருந்து முருகனை வழிபாடு செய்ய உள்ளனர். திண்டுக்கல் ஈதுகா மஹாலில் SDPI கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் அபுதாஹிர் தலைமையில் வக்ஃபு உரிமை மீட்பு கருத்தரங்கம் நடைபெற்றது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அப்துல் ஹஷான் வக்ஃபு திருத்த மசோதாவினுடைய பாதிப்புகள் குறித்து கருத்தரங்கம் நடைபெற்றது என்றும் இந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருப்பது என்பது இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள் அனைத்தையும் சட்ட ரீதியாக இஸ்லாமிய மக்களிடம் இருந்து பறித்துவிட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என விமர்சித்து பேசினார். மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சட்டமானது திட்டமிட்டு இஸ்லாமிய மக்களை இந்த மண்ணிலே அகதியாக மாற்றுவதற்குண்டான ஒரு செயல் திட்டம் என்பதை SDPI கட்சி ஒரு குற்றச்சாட்டாகவே முன்வைக்கின்றது. அதே போன்று இந்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருப்பது என்பது இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துகள் அனைத்தையும் சட்ட ரீதியாக இஸ்லாமிய மக்களிடம் இருந்து பறித்துவிட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. திண்டுக்கல் வழக்கறிஞர் சங்கத்தினர் அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் உதயகுமார் திமுக நிர்வாகிகளால் தாக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாவட்ட கட்சி அலுவலகம் முன்பாகவும் திண்டுக்கல் நகர் வடக்கு காவல் நிலையம் முன்பாகவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் உதயகுமார் திமுக குண்டர்களால் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்து நீதிமன்றம் முன்பு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமியின் உருவபொம்மை எரிப்பு போராட்டம் வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெற உள்ளதாக வழக்கறிஞர் சங்க தலைவர் குமரேசன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். வருகின்ற வெள்ளிக்கிழமை 11 மணி அளவில் திண்டுக்கல் மாவட்ட அமைச்சராக உள்ள திரு பெரியசாமி அவருக்கு கீழ் இருக்கும் சுபாஷ் மற்றும் PSOவை காப்பாற்றும் நோக்கத்துடன் செயல்படுவதால் அவரது உருவ பொம்மையை வெள்ளிக்கிழமை 11 மணி அளவில் திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் முன்பாக உருவ பொம்மை எரிப்பு போராட்டம் நடைபெற இருக்கிறது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளை கண்டறிய முடியாத நிலையில் அவினாசிபாளையம் போலீசார் துப்பாக்கியை காட்டி மிரட்டி குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்வதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர். மேலும் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்டோரை போலீசார் விசாரணை என்ற பெயரில் அழைத்துச் சென்று கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளுமாறு அடித்து துன்புறுத்துவதாக வேதனை தெரிவித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். இந்த மாதிரி அவினாசிபாளையத்துல ஒரு கொலை நடந்து போச்சு. அதுக்கு விசாரிக்கன்னு சொல்லி எங்க பயங்கர டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு வாரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிச்சு விசாரிக்கிறேன், கண்ணு கட்டி வச்சு துப்பாக்கி வச்சு சுடுவேன், இந்த கேஸ் ஒத்துக்கோ 5 லட்சம் பணம் தர்றேன் அப்படி சொல்லி பயங்கரமா விசாரிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அடிக்கிறாங்க சார். இந்த மாதிரி நாங்க எந்த தப்புமே போக மாட்டோம், இந்த தப்புமே போனது கிடையாது, எதுவுமே கேஸ் எதுவுமே கிடையாது. திருப்பூர் மாவட்டம் குண்டடம் பகுதியில் 20,000 ரூபாய் மதிப்புள்ள ஆட்டை இருசக்கர வாகனத்தில் திருடி சென்ற ஆண் மற்றும் பெண்ணை போலீசார் CCTV காட்சியை வைத்து கைது செய்தனர். குண்டடம் செம்மபாளையத்தைச் சேர்ந்த வெங்கடசாமி என்பவரது ஆடு காணாமல் போனதாக அளித்த புகாரின் அடிப்படையில் குண்டடம் போலீசார் கணேசன் என்பவரையும் சித்ரா என்பவரையும் தாராபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி குற்றவாளிகளை சிறையில் அடைத்தனர். தருமபுரி மாவட்டம் ஜோடிசுனை அருகே 3 சிறுத்தை மற்றும் புலிகளின் நடமாட்டம் இருப்பதால்
பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சிறுத்தையை பிடிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் வனச்சரக ஊழியர்கள் மூலம் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களுக்கு பாலக்கோடு வன சரகர் நடராஜன் தலைமையில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவையில் விவசாயிகளின் குறைகளை கேட்டு அறிந்து தென்னை விவசாயத்தை மேம்படுத்த அரசு சார்பில் தோட்டக்கலைத்துறை இயக்குனர் குமாரவேல் பாண்டியன் ஒரக்கலியூர், ஆவல், சின்னாம்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாரிகளுடன் கள ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஆய்வுக்கு வந்த ஒரக்கலியூர் பகுதியில் தோட்டக்கலைத்துறை இயக்குனர் உரிய முறையில் ஆய்வு செய்யவில்லை எனவும் காரில் அமர்ந்தபடியே ஆய்வு மேற்கொண்டார் எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டி அவரிடம் சரமாரியாக கேள்வி எழுப்பி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்ட SDPI நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தலைவர் சுல்பிகர் அலி, பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்பு திருத்த சட்ட மசோதாவில் வக்பு வாரியம் அதிகாரத்தை இழப்பதோடு அதன் சொத்துக்களை கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஆக்கிரமித்து விடுவார்கள் என்றும் இதனால் வருகின்ற 23ஆம் தேதி வக்பு உரிமை மீட்பு மாநாடு நாகர்கோவிலில் நடத்த உள்ளதாக கூறினார். சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மிகப்பெரியதொரு அளவில் வரக்கூடிய 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாநாடை நடத்தவிருக்கின்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே சுகாதார வளாகங்களை சீரமைக்க வேண்டும் என்று ஊராட்சி மன்ற நிர்வாகிகளுக்கு ஊர் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். சுகாதார வளாகங்கள் மூடப்பட்டு கிடப்பதால் திறந்த வெளியை பயன்படுத்தும் அவலம் ஏற்பட்டுள்ளதால் இதனை விரைவில் சீர் செய்து தருமாறு மக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள தனியார் பிளாஸ்டிக் மறுசுழற்சி தொழிற்சாலையில் இருந்து ரசாயன கழிவு சிதறியதை தொடர்ந்து இதனை அகற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர். மேலும் மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு வரும் நிலையில் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் தமிழக லாரி ஓட்டுநரை கேரள காவல்துறையினர் தாக்கியதாக கூறி தமிழக சோதனை சாவடியில் தமிழக லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கேரள சோதனை சாவடி காவல்துறை ஆய்வாளர் ஷமீர் கான் அப்பாஸ் மீது பொய்யான வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தேனி மாவட்ட துணை கண்காணிப்பாளர் செங்கோட்டு வேலவன் பேச்சுவார்த்தைக்கு பின்பு அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் ஆரியபவன் சாலையில் சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து பாதியில் நின்ற நிலையில் கல்லூரி மாணவர்கள் ஒன்றிணைந்து பேருந்தை தள்ளிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. தற்பொழுது இது குறித்தான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் நிலையில் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.